உங்கள் பலத்த கதிர்கை மேடை காய்கிற மெல்கந்தோ சார் ரோஜா வாங்க 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 இதை கேட்கணும்னு சொன்னாப்புல தம்பி. வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். நான் உங்களுடைய தீவிரமான ரசிகர் தான். அண்ணா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேளு ராஜா. அதாவது உங்களுக்கு எதுக்குன்னா கவுண்டமணி அப்படின்னு பேர் வந்துச்சு. கேட்கறான் பார், ஏர்ல பூட்டின எருமை மாதிரி. என் பேர் ஒண்ணும் கவுண்டமணி கிடையாது, வெறும் மணிதான். டெய்லி கோட்டை அடிச்சுட்டு கவுந்து படுத்துருவேன். கவுண்டமணி கூப்பிட்டானுங்க, அது அப்படியே கவுண்டமணி ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்கண்ணே. அதாவது ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய முதல் படம் இருக்கு பாத்தீங்களா, அது மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி உங்களுடைய முதல் படம் எது? டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மென்ட் டே. என்னன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்கு. சரி, ஜட்ஜ்மென்ட் 2 டெர்மினேட்டர் டே. இப்ப நம்புவியா? 16 வயசுல தானே முதல் படம். இவங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதுங்க. எந்த நடிகனை பார்த்தாலும் முத படம் எதுன்னு கேட்பானுங்க. ஏன் சொல்லுங்க? அததான் அவனுங்கெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவானுங்க. எந்த நடிகர் கிட்டே அது போய் நடிகர் சார் உங்க 22வது படம் எது, 47வது படம் எது, 89வது படம் எதுன்னு எவங்கிட்ட போய் கேட்பானுங்களா? அதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு முத படத்தையே கேட்க வேண்டியது. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் அந்த வேலையை முடிச்சு கிளம்புறேன். அதாவது நீங்க ஒரு ஷோக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க? ஷோக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 30,000. 30,000 ஒரு மாசத்துக்கான? என்னோட ஒரு மாசத்துக்கு சொல்றான். சரி, ஒரு 20,000. 20,000 ஆர்கெஸ்ட்ரா, ஆடல் பாடல், சவுண்ட் சர்வீஸ், லைட்டிங், மிக்சர், தாரா பூந்தி, ஓமப்பொடி எல்லாம் கொடுக்குற. ஒரு பக்கம் சாப்பிடு. ஐயோ 20,000 கூட கொடுக்க மாட்டான் போல இருக்கு. சரி, ஒரு 10,000. அந்த உட்காந்துக்காங்க பாத்தீங்களா, அவங்கல இருந்து இவங்க வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். சத்திய சோதனை. 5,000 கேட்போம். எப்பா ஒரு 5,000 கொடுப்பா. சேராட்டா கால் டாக்ஸி எல்லாம் புடிச்சு வந்தேன். நானும் கொடுக்க மாட்டேன். 30 ரூபாய் கொடுத்தா போதும். 3